பாஸ்மதி ரைஸ்லாம் பார்த்தது கூட இல்லைடா நம்ம அப்படிங்கிறது. நம்மளோட முடியட்டும், பசங்களுக்கு என்றைக்காவது கேட்டாங்கன்னா செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக 1 கிலோ ரைஸ் வாங்கி வச்சுருந்தேன். சோம்பேறித்தனமாக இருந்தது ஒரு நாள். சரி 1 பாட்டில் தேங்காய் பால் சாதம் மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு, டேஸ்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்னு, சிம்பிளாக இருக்கணும், டேஸ்ட்டாக இருக்கணும், சூப்பராக இருக்கணும் அப்படின்னு வெங்காயம், தக்காளி, அந்த பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு நல்லா வணக்கம்னு வணக்கணும். 2 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருந்தேன். அதுக்கு 3 கிளாஸ் தேங்காய் பால் போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு. எனக்கு கொஞ்சம் ஸ்பைசஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சோண்டு மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மல்லித்தூள் போட்டேன். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ரைஸ் ஊற வச்சோம்ல, அதை போட்டு விசிலில் போட்டோன்னா ஒரு விசில் வேண்டாம், ஸ்டீம்லேயே வேகணும் அப்படின்னா நம்ம ஸ்டீமில் விசிலை கழட்டிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சிடணும். அது மாதிரி இப்போ தண்ணி ஃபுல்லாக சுண்டுனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சோண்டு சாப்பாடு அள்ளி உப்பு பார்த்துக்கலாம். உப்பு இந்த ஸ்டேஜில் கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தூள் உப்பு போட்டு லைட்டாக பரட்டி விட்டுட்டு நெய் போட்டு அழகாக ஸ்டீமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வச்சோம்னா உதிரியாக பொலன்னு சூப்பரான பாஸ்மதி தேங்காய் பால் சாதம். பிரியாணி மாதிரியே இருக்கும், தேங்காய் பால் சாதம் மாதிரியே இருக்கும். இதுக்கு சிக்கன் கிரேவி இல்லை ஒரு எக்கு ஆனியன் வச்சு சாப்பிட்டா செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.